தனி சிறப்பு மதிப்பு கிடைக்கும் என்று ஞானத்தால் நோக்குகிறார். தேவேந்திர நினைவுக்கு வந்த மனிதனமே தேவேந்திரத்தில் கொடுக்கலாம் என்று புறப்படும் தருவாயிலேயே தேவேந்திரனோ ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையானையின் மீது அமர்ந்து உலக பவனி வருகிறார். தேவேந்திரா, என் கரத்தில் இருக்கிறதே மலர் மாலை. இந்த மலர் மாலை மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகத்தின் வீடியோவை நீங்கள் கண்டுகளிக்க வேண்டும் என்றால் கலை காதலன் 73 என்னும் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்களது மேல் மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி நாடகத்திற்கு ஆதரவு தாங்க. உங்களுடைய மதிப்பு உண்டு. இந்த மலர் மாலையை பெற்று கொள்வாயா என உரைத்து கொடுக்கின்றார். தேவேந்திரனோ அந்த மலர் மாலையை அவருடைய இடது கரத்தால் வாங்கி ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையானிடத்திலே கொடுக்கின்றார். வெள்ளையானது மலர் மாலையை வாங்கிய மறுகணமே உற்று நோக்கி, எதற்காக? மலர் என்றால் தேன் இருக்கும், தேனை உண்பதற்கு வண்டானது வரும். அப்படி வண்டானது வந்து நம் காதுகளில் நுழைந்தால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று பயந்து அந்த யானை மலர் மாலையை கீழே இருந்து கால்களால் நசுக்கி விட்டது. துர்வாசன் கோபம் கொண்டார். தேவேந்திரா, என்ன ஆணவம் உனக்கு? நான் கொடுத்த மலர் மாலையை உனது இடதுகரத்தால் வாங்கினாய். வாங்கிய மலர் மாலையை உனது வாகனமாகிய ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையானத்தை கொடுத்து என்னை அவமானப்படுத்தி விட்டாய். யாவருக்கு இப்பேற்பட்ட ஆணவமா என்று உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சக்திகளும் திருப்பார்கடையில் மறைய கடவுள் தேவர்களை வலிமை இல்லாமல் இருக்கும் பொழுது தங்களிடத்திலே வந்து முறையிட்டார்கள், நடந்ததை உரைத்தார்கள். அதற்கு தாங்கள் என்ன உரைத்தீர்கள்? தேவர்களே, ஒரு பொருளை எங்கு தொலைத்தோமோ அந்த பொருளை அந்த இடத்தில் தான் தேட வேண்டும். ஆகவே துர்வாசர் கொடுத்த சாபம் என்ன? உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அஷ்ட ஐஸ்வர்யங்களும் சக்திகளும் திருப்பார்கடையில் மறைய கடவுள் சாபத்தை கொடுத்திருக்கிறார். திருப்பார்கடலை கடைய வேண்டும் என்று அதற்கு மந்திரகிரி மலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பாம்பை கயிறாகவும் கொண்டு திருப்பார்கடலை கடைய வேண்டும். ஆனால் தேவர்களோ வலிமை இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு அசுர பலம் தேவை. அசுரங்களை உடன் அழைத்து செல்லுங்கள் என்று உத்தரவிட்டார்கள். அதன் பிரகாரம் திருப்பார்கடலை கடைய ஆரம்பிக்கும் தருவாய் பாம்பின் தலைபக்கம் தேவர்கள், பாம்பின் வால் பக்கம் அசுரர்கள் என்று திருப்பார்களை கடைகிறார்கள். அசுரர்கள் உடைக்கின்றார். கேவலம் பாம்பின் வால் பக்கம் பிடித்து நாங்கள் திருப்பார்களை பாம்பின் தலைப்பக்கம் பிடித்தால் மட்டுமே எங்களுக்கு கௌரவம், இல்லை என்றால் திருப்பார்கடலை கடைய வரமாட்டோம் என்று அசுரர்கள் உரைத்தார்கள். அசுரர்கள் உரைத்த பிரகாரமாக அசுரர்களை தலைப்பக்கமாக மாற்றி தேவர்களை வால் பக்கமாக மாற்றி திருப்பார்கடலை கடைகிறார்கள். அப்படி கடையும் தருவாய் பாம்பானது வலியின் தாக்கத்தை தாங்க முடியாமல் அது வாயுண்டு அக்னியானது வெளிப்பட்டது. அந்த அக்னியிலே பார்த்து அசுரர்களும் மாண்டார்கள். மீண்டும் திருப்பார்கடலை கடைகிறார்கள். மந்திரிகளை மலையானது தலைசாய ஆரம்பித்தது. அப்பொழுது நாராயணா நாராயணா என்று தங்களை துதித்தார்கள். தேவர்களை காப்பதற்காக கூர்மம் என்று சொல்லக்கூடிய பெருத்ததோர் ஆமை அவதாரம் எடுத்து மலையை தாங்கி பிடித்து கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரமாகும். மூன்றாவது அவதாரம் வராக அவதாரம். வராகம் என்றால் வெண்பன்றி அவதாரமாகும். எதற்காக வெண்பன்றி அவதாரம் எடுத்தீர்கள்? இரண்யகசிபின் தம்பி இரண்யாக்குதன் பல அரிய பெரிய வரங்களை பெற்று பூமியை உற்று நோக்கினார். அதற்காக பூலோகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் தேவலோகத்திற்கு எப்படி செல்கிறது? இந்த பூமாதேவி தான் அடிக்கடி தேவலோகம். இந்த பூமாதேவியை சிறைபிடிக்க வேண்டும் என்று பூமாதேவி சிறைபிடித்து தன் மக்களுக்குள் மடித்து வைத்து ஆழி என்று சொல்லக்கூடிய கடலுக்கு அடியில் மறைத்து அப்பொழுது பூமாதேவியானவர் நாராயணா நாராயணா எம்பெருமானே தங்களை துதித்து வணங்கினார். அப்போது இரண்யாக்குதன் போர் செய்தீர்கள். அந்த போரில் அடிபட்டு இரண்யாக்குதன் நரகால் கோட்டை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே அமர்ந்து விட்டார். நரகு என்றால் என்ன? மனிதர்களுடைய கழிவாகும். எதற்காக மனிதர்களுடைய அமர்ந்து விட்டான்? ஹரிபரந்தாமன் நாராயணன் நாற்றமடிக்கமிடத்திற்கு வரமாட்டான். ஆகவே மனிதர்கள் கழிவால் கோட்டை கட்டி அதுக்குள்ளே அமர்ந்து விட்டான். அப்பொழுது தாங்கள் என்ன செய்தீர்கள்? வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் எடுத்து அந்த கோட்டையை கழித்து அவன் உடலை கிழித்து அவனை வதம் செய்து அழி என்று சொல்லக்கூடிய கடலுக்கு அடியில் இருந்த அந்த பூமியை மீட்டெடுத்து மீண்டும் அந்த பூமியை சோழச் செய்தீர்கள். இதுவே தாங்கள் எடுத்த மூன்றாவது அவதாரம் வராகம் என்று சொல்லக்கூடிய வெண்பன்றி அவதாரம் ஆகும். நான்காவது அவதாரம் நரசிம்ம அவதாரம். இதற்காக நரசிம்ம அவதாரம் இரண்யாக்களின் அண்ணன் இரண்யகசிபு
நம்பி தங்கள் வதம் செய்தார். இரண்யகசிபு தங்களை மாட்டி வதைக்க வேண்டும், தங்களை அழிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த அரிபரந்தாமன் நாராயணனை யாருமே ஆண்டவனாக துதிக்க கூடாது. இரண்யகசிபு நமகவே என்று துதிக்க வேண்டும் என்று அவன் நாட்டு மக்களையும் தேவர்களை அச்சுறுத்தி வாட்டி வதைத்து வந்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு பிள்ளை ஒன்று பிறந்தான். அவன் யார்? தங்களுடைய பக்தியால் பிறந்ததால் அவனுக்கு பக்த பிரகலாதனாகும். அனுதினமும் அரிபரந்தாமன் நாராயணனையே ஆண்டவனாக வணங்கக்கூடியவன் அவன். அவன் தந்தையானவன் இரண்யகசிபு எத்தனையோ முறை எடுத்துரைக்கின்றான். அந்த அரிபரந்தாமன் நாராயண நாமத்தை விடுத்து இரண்யகசிபு நமகவே என்று உரைக்க வேண்டும் உரைக்கிறான். ஆனால் பிரகலாதனோ அரிபரந்தாமன் நாராயண விடுத்து வேறு ஒரு தெய்வத்தை என்னால் வணங்க முடியாது என்று முறையிடுகிறான். எத்தனையோ துன்ப நிலைக்கு ஆளாக்கினான். அத்தனை துன்ப நிலையில் இருந்து தாங்கள் காத்து ரட்சித்தீர்கள். அப்பொழுது அவன் உன்னுடைய ஆண்டவன் எங்கிருக்கிறான் என்று கேட்கிறான். என்னுடைய ஆண்டவன் எங்கும் இருக்கிறான், எதிலும் இருக்கிறான், எந்த இடத்திலும் நிரம்பி இருக்கிறான் என்று உரைத்த மனிதனமே அப்படி என்றால் கேட்கின்றான். உன்னுடைய ஆண்டவன் இதோ இருக்கிறதே தூண், இந்த தூணிலே இருக்கின்றான் என கேட்ட மனிதனமே நாங்கள் என்ன செய்தீர்கள்? உங்களுடைய பக்த பிரகலாதனுடைய சொல்லானது பொய்யாக கூடாது என்பதற்காகவே அந்த தூணிலே நரசிம்மமாக உருவெடுத்தீர்கள். எதற்காக நரசிம்மமாக உருவெடுத்தீர்கள்? நரசிம்மம் என்றால் என்ன? மனித உடல் சிங்கமுகமாக நரசிம்மமாக உருவெடுத்தீர்கள். எதற்காக? இரண்யகசிபு வாங்கிய வரம் தான் என்ன? அவன் வாங்கிய வரமானது மரணம் என்பது மனிதர்களாலும் நிகழக்கூடாது, மிருகத்தாலும் நிகழக்கூடாது, எந்த ஒரு ஆயுதங்களாலும் மரணம் என்பது நிகழக்கூடாது. இரவிலும் நிகழக்கூடாது, பகலிலும் நிகழக்கூடாது, அரண்மனைக்கு உள்ளே நிகழக்கூடாது, அரண்மனைக்கு வெளியே மரணம் என்பதே நிகழக்கூடாது என்ற வரத்தை பெற்றிருந்தான். அதற்காகவே அவனை வதம் செய்வதற்காகவே மனிதனும் அல்லாமல் மிருகமும் அல்லாமல் மனித உடல் சிங்க முகமாக நரசிம்மமாக உருவெடுத்து எந்த ஒரு ஆயுதங்கள் இல்லாமல் தங்களுடைய கூறிய நகங்களாலே அவனை வதம் செய்தீர்கள். இரவும் அல்லாமல் பகலும் அல்லாமல் நான் பகலிலே அவனை வதம் செய்தீர்கள். அரண்மனைக்கு உள்ளேயும் இல்லாமல் அரண்மனைக்கு வெளியும் அல்லாமல் வாயர் படியிலே வைத்து அவனை வதம் செய்தீர்கள். பிரகலாதனை காத்து ரட்சித்தீர்கள். இதுவே தாங்கள் கொடுத்த எடுத்த அவதாரம் 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரமாகும். வாமன அவதாரம் குள்ள வடிவ பிராமண வடிவ அவதாரமாகும். எதற்காக குள்ள வடிவத்தில் கொண்டீர்கள்? ஒருவர் ஊனமாக பிறந்து விட்டார், அதை ஊனம் என்று கேலி செய்யக்கூடாது என்பதற்காகவே அந்த குள்ள வடிவிலே காட்சி கொடுத்தீர்கள். மகாபலி சக்கரவர்த்தி 14 உலகையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வேள்வியாகத்தை நடத்துகிறார். அந்த வேள்வியாகத்தின் பொழுது பிராமணர்கள் சரி யாராக இருந்தாலும் தான தர்மம் வேண்டும் என்று கேட்டால் அந்த தான தர்மத்தை தடை இல்லாமல் கொடுத்தே ஆக வேண்டும். அப்படி கொடுத்தால் தான் அந்த யாகமானது பூர்த்தியாகும். அப்படி செய்யும் தெருவாயிலே தாங்கள் கொள்ள வடிவ பிராமணனாக அவ்விடத்திற்கு செல்லும் பொழுது அசுரலின் குரு சுக்லாச்சாரியார் பார்க்கிறார். தங்களை மகாபலி சக்கரவர்த்தியை உரைக்கின்றார். மகாபலி சக்கரவர்த்தி குள்ள வடிவில் வந்திருப்பது உடைய தாயாதியில் அழித்த அரிபரந்தாமன் மாயவன் நாராயணன் போல் காட்சி தருகிறான். ஆகவே அவன் கேட்கக்கூடிய தான தர்மத்தை கொடுப்பதாக சத்தியம் செய்கிறாரே என்று உரைக்கின்றார். அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி 14 உலகம் ஆள வேண்டும் என்ற ஆசையால் சுவாமி கேட்கக்கூடிய தான தர்மத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும், நான் கொடுத்தே தீருவேன் என்று உரைத்து கமண்டலை எடுத்து அந்த கமண்டல் நீரை கையினால் கொட்டுகிறார். அந்த கமண்டல் திருப்பி போய் நீராடி வெளிவரவில்லை. காரணம் என்ன? சுக்லாச்சாரியா சிறிய வண்டாக உருவெடுத்து அந்த கமண்டல நீரானது வரக்கூடிய ஓட்டையை அடைத்து விட்டார். அப்பொழுது நீங்க என்ன செய்வீர்கள்? சிறிய தர்பை எடுத்து அந்த ஓட்டையை குத்தும் பொழுது சுக்லாச்சாரியாருக்கு ஒரு கண்ணாது பாழடைந்தது. சுக்லாச்சாரியார் அவ்விடத்தை விட்டு ஓடிவிட்டார். மகாபலி சக்கரவர்த்தியோ தாங்கள் கேட்கக்கூடிய தான தர்மத்தை நான் கொடுக்கிறேன் என்று சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டான். சுக்லாச்சாரியார் அமைதியாக இருந்தாரா? மகாபலி சக்கரவர்த்தி மனைவிடத்தில் உரைக்கின்றார், தான தர்மம் செய்வதாக கணவன் மட்டும் சத்தியம் செய்து கொடுத்தால் தான தர்மத்திற்கு ஈடாகாது. கட்டிய மனைவி நீ இருக்கிறாய் அல்லவா, நீயும் சத்தியத்தை செய்து கொடுத்தால் தான் தான தர்மத்திற்கு ஈடாகும் என்று உரைக்கின்றார். அந்த பெண்மணியானவர் என்ன உரைக்கிறார்? சுவாமி, என் கணவன் எப்படியோ கட்டிய மனைவி நானும் அவ்வழியே என்று அவர் சத்தியத்தை செய்து கொடுத்திருக்கிறார். அப்பொழுது தாங்கள் விஸ்வரூபம் கொண்டு ஓரடி மண்ணையும் 2வது அடி விண்ணையும் 3வது அடிக்கு இடமிங்கே மகாபலி சக்கரவர்த்தி என்று கேட்டீர்கள். அதற்கு மகாபலி சக்கரவர்த்தி, சுவாமி
என்னுடைய சிரசின் மீது தங்களுடைய 3வது அடிக்கு இடத்தை பாதத்தை வைத்துக் கொள்ளுங்க என்று உரைத்தார். கலைக்காதலன் 73 யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.